ரைட். இப்ப நம்ம இன்னைக்கு படிக்க போற யூனிட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, கிரேட் 10ல இருக்கிற 4வது அலகு. அதாவது தர்க்க வாயில்களும், பூலியன் தர்க்கங்களும். இந்த யூனிட் பார்த்தோம்னா, உண்மையாகவே ஒரு சின்ன யூனிட் ஒன்றுதான். பட் கேள்வி பேப்பர்ல பந்தி அமைப்புலயும் கேள்வி வரத்துக்கு சான்ஸ் இருக்கு. வந்துமே இருக்கு. ரைட். இதுல டீப்பான விளக்கங்கள நீங்க இன்ஷா அல்லாஹ் ஏ லெவல் ஐசிடி பாடம் எடுத்தீங்கன்னு அதுல படிப்பீங்க. நம்மளுக்கு ஓஎல்ல குறிப்பிட்ட ஒரு லிமிட்டோட சிறிய பகுதியா காணப்படுது. சரியா? ரைட். இப்ப இது என்ன பாடம்ங்கிறத பார்ப்போம். இரும எண்களின் உதவியுடன் குறிப்பிட்ட சில தர்க்க செயல்களை கட்டியெழுப்பி அவற்றின் மூலம் பல்வேறு தீர்மானங்களை மேற்கொள்ளக்கூடிய சுற்றே தர்க்க சுற்று எனப்படும். நம்மளுக்கு இந்த தர்க்க சுற்றுண்டா என்னன்னு சொல்லியெல்லாம் டெஃபினிஷன் கேட்க போறேன்ல. நான் இவர்ட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இரும எண்களின் உதவியுடன் நம்ம 3வது அலகுல படிச்சிருந்தோம். இரும எண், எண்ம எண், 16 எண் எல்லா எண்ணும் படிச்சிருந்தோம். இரும எண்ணுன்னு சொல்லி சொல்றது அடி எண்ணத்தை கொண்டிருக்கும். அதுக்கு மட்டும் ஆன்சர போட்டுடுங்க அப்போ. இரும எண்ணின் அடி என்ன? ஞாபகம் இருக்கா இல்லையா? இரு இருமேன், எண்மேன், 16 மேன், 13 எல்லாம் படிச்சிருந்தோம். அதுல இரும எண்ணுன்னு சொல்றதுல அடி எத்தனை? நம்ம கீழுக்கு அடி போடுவோம். அந்த அடி என்ன? 10, 2, 8, 16 அதுல என்னன்னு சொல்லி கேட்க. ரைட். அடி 2 ஆன்சர் வந்துருச்சு. நல்லா. இப்ப முன்னுக்கு படிச்ச விஷயத்த மறந்துடப்பட ஏன்? இப்ப ஐசிடி சின்ன சின்ன யூனிட் தான் சரியா? அதுலயும் இந்த 3வது யூனிட் சின்ன யூனிட். ரைட். ஓகே. தர்க்க வாயில்கள் பல்வேறு தொழில்நுட்ப முறைகளை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டுள்ளன. அவற்றின் அகத்தே உள்ள சுற்று டிரான்சிஸ்டர்கள், இருவாயி டயோட், தடைகள் ஆகியவற்றைக் கொண்டிருக்கும். இப்ப இந்த தர்க்க வாயில்கள் பல்வேறு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டிருந்தாலும், அதுக்குள்ள இருக்கிற சுற்றுக்கள் டிரான்சிஸ்டரையும், இருவாயிகளையும் அதாவது தடைகளையும் கொண்டுதான் இயக்கப்பட்டிருக்காம். இப்ப பார்ப்போம். தர்க்க சொற்கள் பயன்படுத்தப்படும் விதத்திற்கு அமைய 2 வகையாக வகைப்படுத்தலாமாம். இப்ப தர்க்க சுற்று எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா 2 வகையா. முதலாவது அடிப்படை தர்க்க வாயில்கள்னு ஒன்று இருக்கு. ரைட். அடிப்படை தர்க்க வாயில்கள். அடுத்து பார்த்தோம்னு சொன்னா சேர்மான தர்க்க வாயில். கேள்வி பேப்பர்ல கேட்கிற நேரம் எம்சிக்யூல கேட்பான். இப்ப எம்சிக்யூ உள்ள கேள்வியில 4 விட தந்து போட்டு 2, 3, 4 விட. கேள்வி எப்படின்னு சொன்னா அடிப்படை தர்க்க வாயில் அல்லாதது எதுன்னு சொல்லி கேட்பான். சரியா? கேள்விதான். அடிப்படை தர்க்கவாயில் அல்லாத தர்க்கவாயில் எதுன்னு சொல்லி கேட்டா அந்நேரம் தெரிஞ்சிருக்கணும். அப்ப முதலாவது பார்ப்போம். அடிப்படை தர்க்கவாயில்கள். அதுல என்னென்னயாம்? எண்ட் கேட்ன்னு ஒண்ணு இருக்காம். ஓ கேட்ன்னு ஒண்ணு இருக்காம். நொட் கேட்ன்னு இருக்காம். அப்ப இது 3ம் தான் என்ன? இது 3ம் தான் அடிப்படை தர்க்கவாயில்கள். சரியா? அடுத்தது இது அடிப்படை தர்க்கவாயில்கள். அடுத்தது சேர்மான தர்க்கவாயில்கள். காம்பினேஷனல் லாஜிக் கேட்ஸ். இது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, இதுக்குள்ள 2 வரும். ஒன்று நேண்ட் கேட், இன்னொன்று நோர் கேட். இது எத்தன? 2 தான். அப்ப அடிப்படை தர்க்க வாயில்கள் 3, சேர்மான தர்க்க வாயில்கள் 2. அப்ப கேள்வி கேட்கிற நேரம், இப்ப இந்த 3 கேட்டோட சேர்த்து இந்த நேண்ட் இல்லாட்டி நோவ போட்டு போட்டு கேள்வி கேட்பான். இதுல எது அடிப்படை தர்க்க வாயில் அல்லாதுன்னு சொல்லி கேட்டா, நேண்டோ நோரோ வந்திக்கிறத பொறுத்து அண்டர்லைன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ரைட். சிம்பிளான கேள்வி விளங்க. அப்ப இப்படித்தான் கேள்வி வரப்போறோங்கிறத நாம் செல்லியே படிப்பீங்க. ரைட். அப்ப கேள்வி பேப்பர்ல உங்களுக்கு விளங்கும். ரைட். இந்த விஷயம் தான் வந்திருக்கு இந்த செய்தி. ஓகே. அப்ப தர்க்கவாயில்கள் 2 வகைப்படும். அடிப்படை தர்க்கவாயில், சேர்மான தர்க்கவாயில்னு சொல்லி. இந்த சேர்மான தர்க்கவாயில் எப்படி உருவாகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, இங்க நொட் கேட் சேர்ந்து வருது. இங்க நொட் கேட் சேர்ந்து வருது. நம்ம கீழுக்கு பார்ப்போம். ரைட். இப்ப அடுத்தது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, இந்த தர்க்க வாயில்கள் பயன்படுத்தி யாதேனும் ஒன்று மேற்கொள்ளும் போது 2 பெறுபவர்கள் தானே கிடைக்குமாம். சரியா? இப்ப இந்த தர்க்க வாயில்களின் தர்க்க வாயில் சொல்லி சொல்றது இப்படிப்பட்டதுகளைத்தான். இதைத்தான் இந்த உவங்களை தான் சொல்றேன். கீழ்கதை படங்கள் வரும் பார்ப்போம். அப்ப இந்த தர்க்க வாயில்களை பயன்படுத்தி நாம ஏதாச்சும் ஒன்று செய்யற நேரம் சரியா? ஏதாச்சும் ஒரு சர்க்யூட்டோ ஏதோ செய்யற நேரம், அது எப்பயும் பெறுமதி 2 வரும். ஒன்று முதலாவது பெறுமதி என்ன வரும்னுச்சுன்னா ஒன்றுங்கிறது.
அல்லாட்டி பூஜ்ஜியம்ங்கிறது. இது ரெண்டுல ஏதாச்சும் ஒன்றுதான் நமக்கு வரப்போறது. நம்ம மேலுக்கு பாயிண்ட்ஸ்லயே பார்த்திருந்தோம். இரும எண்கள்னு சொல்லி அது என்னத்தை கொண்டிருக்கும்? சைவரையும் ஒன்றையும் கொண்டதாகத்தான் காணப்படும். ஆகவே இங்கேயும் இந்த சைவரும் ஒன்றுதான் பயன்படுத்தப்படுது. இங்க பார்த்தோம்னு சொன்னா இந்த ஒன்றுண்டி சொல்றத நம்ம ஒன்னுண்டி சொல்லலாம். அதாவது லைட் சுவிட்ச் ஒன் லைக் ஆஃப் லைக்னு சொல்லுவோம் தானே. அதை சொல்றது உண்டு. உண்மை நிலை என்று சொல்லி சொல்றது. சரியா? ஒன் பண்ணிருக்கிற நிலையை தான் ஒன் என்று சொல்லி சொல்லுவோம். அதாவது மூடப்பட்ட நிலை மூடியிருக்கும். இப்படி சுவிட்ச் இருக்கின்ற சொன்னா அது என்ன செய்யும்? மூடப்பட்டு காணப்படும். மூடி இருக்கின்ற சொன்னா தெரியும் தானே. சுவிட்ச் இப்படி மூடி இருக்கு. நீங்க சயின்ஸ்ல படிச்சிருப்பீங்க. சயின்ஸ்ல சுவிட்ச் இப்படி ஆளி காணப்படுறது. மூடுறன்னு சொன்னா இதை இப்படி தள்ளி இதோட இப்படி நினைச்சு மூடுறேன். சரியா? அதான் மூடப்பட்ட நிலை என்று சொல்லி சொல்றேன். அடுத்தது பொய்ங்கிற ஒரு நிலை இருக்கு. ஃபால்ஸ் அல்லது திறந்த நிலை. இப்படி என்ன ஆழி என்ன செய்யும்? திறக்கப்பட்டு காணப்படும். அதை பூஜ்ஜியத்தாலையும் குறிப்போம். அப்ப பார்த்தோம் சொன்னா இந்த தர்க்க வாய்களை பயன்படுத்தி நம்ம ஏதாச்சும் ஒரு செய்யற நேரம் அது பெறுபேறுகள் பூஜ்ஜியம் அல்லது ஒன்றாகத்தான் காணப்படும். இப்ப மூடப்பட்ட நிலைன்னு எங்கேயாச்சும் ஒரு வசனம் வருந்துச்சுன்னா அங்க உண்டுங்கிறது தான் வரும். திறந்த நிலைன்னு சொல்லி சொல்ற நேரம் பூஜ்ஜியம் வரும். நம்ம கீழுக்கு பாக்குற நேரம் உங்களுக்கு விளங்கும். ஓகே. இப்ப இதுல இந்த தர்க்க வாயில்களை பயன்படுத்தி நம்ம செஞ்சதுக்கு போற ஒரு ஏதாச்சும் உண்டு. அங்க மெய்நிலை அட்டவணைன்னு ஒரு விஷயம் இருக்கு. சரியா? மெய்நிலை அட்டவணை. அப்ப என்ன கேள்வி வந்தாலும் கட்டாயம் இந்த மெய்நிலை அட்டவணையை போடுங்க. மெய்நிலை அட்டவணையை போடுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. இது இங்கிலீஷ்ல ட்ரூத் டேபிள்னு சொல்லி சொல்லுவோம். இல்லாட்டி மெய்நிலை அட்டவணை, இல்லாட்டி உண்மை அட்டவணை. இந்த உண்மை அட்டவணையிலே இல்லாட்டி மெய்நிலை அட்டவணை போடுறதுக்கு ஒரு பேட்டர்ன் ஒன்று இருக்கு. ரைட்? என்ன ஒரு பேட்டர்ன் ஒன்று இருக்கு. இப்ப கேள்வியில சரியா? கேள்வியில 2 உள்ளீடு வருதுன்னு சொன்னா எப்படி? 2 உள்ளீடு வருதுன்னு சொன்னா அட்டவணையோட 2ன் 2 அதாவது வர்க்கத்தை தான் நம்ம பார்க்கிறோம். இத்தனை வரப்போகுதுன்னு சொல்லி அட்டவணையோட நீளம். சரியா? அப்படி இல்லாம 3 உள்ளீடு வருதுன்னு சொன்னா சரியா? 3 உள்ளீடு 3 உள்ளீடு வருதுன்னு சொன்னா 2 எத்தனை வரும்? இங்க 8 வரும். இங்க 4 வரப்போகுது. அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா உள்ளீடு 2 வந்திருக்கு. ஏ, பிங்கிறது உள்ளீடு. இதுதான் ட்ரூத் டேபிள். மெய்நிலை அட்டவணை இதுதான். நம்மளுக்கு கேள்வியில் எப்பயும் 2 இன்புட் பண்ணினது இல்லாட்டி 3 இன்புட் பண்ணது வரப்போகுது. அதை தாண்டி பெருசா கேட்க மாட்டோம். நம்மளுக்கு இல்ல அப்படி. ஏல வெள்ளான்னு இருக்கு 4 இன்புட் வேண்டா பாக்குறதுக்கு. ரைட். அப்ப இங்க ஏண்டு சொல்றதும் பீண்டு சொல்றதும் உள்ளீடு. இது என்ன? உள்ளீடுகள். உள்ளீடுகள். கியூ என்னன்னு சொன்னா வெளியீடு. ரைட். கியூ என்ன? வெளியீடு. இது 2 இன்புட், இது 3 இன்புட். சரியா? 2 இன்புட், 3 இன்புட். இங்க பார்த்தோம் சொன்னா இந்த ஏபிசின்னு சொல்லி சொல்றது தானே இது 3ம் உள்ளீடு. என்ன? உள்ளீடு. இது என்ன? கியூ வெளியீடு. வெளியீட்டுக்கு நம்ம கியூவத்தான் நான் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லி கேட்டா இல்ல. நம்ம விரும்பின எதையும் யூஸ் பண்ணலாம். என்ன லெட்டரை வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா கேள்வி ஒன்று பந்தி அமைப்புள்ள ஒரு கேள்வியை தந்து ஒரு பந்தி அமைப்புல கேள்வியை தந்து உள்ளீடாக XYZ பயன்படுத்துக. கொஞ்சங்களா இதை அழிச்சுக்கிட்டு வரேன். இப்ப கேள்வியில பார்த்தோம்னு சொன்னா உள்ளீடாக உள்ளீடாக XYZ பயன்படுத்துக. வெளியீடாக ஆஹ் ஏஐ பயன்படுத்துங்கன்னு சொன்னா இங்க 3 உள்ளீடு தானே. அப்ப இங்க XYZ வரும். ஏ தானே வெளியீடு. அப்ப ஏக்கு இந்த கியூ வர மாட்டேன் ஏ வரும். அப்ப பழகிட்டா கேள்வி தாரத்தை கேள்வியில அவன் சொல்லியிருந்தான்னு சொன்னா அப்படி எடுக்கலாம். இல்லையா நம்முடைய விருப்பத்துக்கு எடுத்துட்டு நம்ம அதை குறிச்சு காட்டினா சரி. அதெல்லாம் நம்ம அமைதியாக பார்ப்போம் கேள்வியில் செய்யற நேரம். ரைட். அப்ப இவர்த்தடி என்னத்தை நம்ம பார்க்கணும்னு சொன்னா ஒரு உண்மை நிலை அட்டவணை எப்படி போடுறங்கிறது தான் இவர்த்தடிய பார்க்க போறோம். சரியா? அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு தெரியும் 2 உள்ளீடு வந்தா எப்படி போடுற? எப்படி? அப்ப 2ன் வர்க்கம் தானே 2 உள்ளீடுக்கு 4. இங்க 2ன் 3 3 உள்ளீடு தானே 8. அப்ப இங்க பார்த்தோம்னு சொன்னா 2 இன்புட்ட பாருங்க. ஏ, பின்னு சொல்லி போட்டுட்டோம். ஏ போட்டுட்டோம், பி போட்டுட்டோம். கியூ வெளியீடு அது டிஃபால்ட்டா தெரியும். இதுக்கு எப்படி இந்த பெருமானம் போடுறேன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இந்த பெருமானம் 2 இன்புட்டுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு 2 சைபர். எப்படி? ஃபர்ஸ்ட்டுக்கு 2 சைபர். அதுக்கு பிறகு 2 1. 2 சைபர் 2 1. அதுக்கு பிறகு சைபர் 1 சைபர் 1. இல்லைங்களா? இப்ப நீங்க சொல்லலாம் நான் மாறி மாறி போட்டு ஏதோ ஒரு வகையில எடுக்கலாம் போட்டு கம்ப்ளீட் பண்ணலாம் தான் என்று சொல்லி இப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு சைபர் சைபர் போடாம சைபர் 1 போட்டு மறு 1 சைபர் போட்டு 1 1 போட்டு அப்படி மாறி மாறி போடலாம்னு சொல்லி சொல்லலாம். ஆனா அப்படி போடுறதெல்லாம்
நமக்கே குழம்பும். சில நேரம் சரியான பேட்டர்ன்ல இருக்க மாட்டேன். சோ அதுக்கு தான் அதுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கு. 2 இன்புட் தானே. இப்ப நீங்க வசனத்த பாருங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன இது 2 இன்புட் அட்டவணைன்னு சொல்லி சொல்ற நேரம் ஃபர்ஸ்ட்டுக்கு 2 0 அதுக்கப்புறம் 2 1. அதுக்கப்புறம் இங்க 2 போட்டுட்டேன் தானே. அடுத்தது 1 1ன்னு சொல்லி போட்டா சரி. அதாவது 0 1 1 1 அப்படி போட்டா சரி. 0 1 0 1 கூட இங்க பார்த்தோம்னு சொன்னா 3 இன்புட் தானே. இங்க நம்ம 2 3ல எடுக்க போறது 8 எடுக்க போறோம். இங்க 2 0 போட்ட மாரி இங்க என்ன டபுள் மடங்கா 4ன்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டுக்கு எடுப்போம். அப்ப இங்க 4 0 4 1. அப்ப இங்க 4 போட்டுட்டோம் தானே. 4க்கு அங்கால 2. இங்க 2 தானே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது. அப்ப 2 அதுக்கு பிறகு 1 1 0 0 ஓ இங்க 2 0 போட்டானே. அடுத்தது 0 1 தான் வரும். 0 1 0 1 வரும். நீங்க இலகுவா எப்படி பாடமாக்கி கொள்ளணுமோ அப்படி வச்சுக்கொள்ளுங்க. நான் ஈஸியா செல்ல போனேன்னு சொன்னா ஈஸியா நான் உங்களுக்கு செல்ல போனேன்டா 2 இன்புட்ன்னு சொல்லி வந்தா டபுள் 0 போட்டு ஸ்டார்ட் பண்றேன். டபுள் 0 டபுள் 1. 3 இன்புட் இருந்துச்சுன்னா 4 0 4 1. அப்புறம் 2 0 2 1 2 0 2 1 0 1 0 1 0 1 போட்டா சரி. மெய்நிலை அட்டவணை கட்டாய கேள்வியில வரலாம். சில நேரம் இடைவெளி நிரப்புற வேறடி வரலாம். உங்களுக்கு எப்படி அதை பார்த்து கொள்ள முடியுமோ அப்படி பார்த்துக் கொள்ளுங்க. மெய்நிலை அட்டவணை சரியா? இதுவரைக்கும் பார்த்தது உங்களுக்கு ஓகேவா கிளியரா? எதுவும் திரும்ப எதுவும் விஷயம் செல்லணுமான்னு சொல்லி சொல்லுங்க பார்ப்போம். இதுவரை பார்த்ததுல இது கேட்கறதா சரி. கேட்கலாம். ஓ மெய்நிலை அட்டவணை எனக்கு சொல்றீங்களா? ஓகே ஓகே நான் திரும்ப சொல்றேன். இந்த மெய்நிலை அட்டவணையை பார்த்தோம்னு சொன்னா கேள்விகள்ல நாம இப்ப கீழுக்கு போய் கேட்ஸ் படிக்க போறோம் சரியா? கேட்ஸ் படிக்க போறோம். இந்த கேட்ஸ்ல உள்ளீடுகள்ல ஒரு விஷயம் இருக்கு, வெளியீடுன்ற ஒரு விஷயம் இருக்கு சரியா? இதுகளுக்கான கேள்வியை செஞ்சுட்டு நம்ம அதுக்கு மெய்நிலை அட்டவணையை ஒன்று போட சொன்னா அது எப்படி போடுறாங்கிறத ஃபர்ஸ்ட் மெய்நிலை அட்டவணை என்னங்கிற அந்த கான்செப்டை தவிர சொல்றேன். அந்த மெய்நிலை அட்டவணை நம்ம எப்படி உருவாக்குற அதுல உள்ளீடு வெளியீடு எப்படி போடுறாங்கிறத தான் இவர்கிட்ட சொல்றேன் சரியா? நம்ம கீழுக்கு இது இன்னும் டீப்பா பார்ப்போம். ரைட் நீங்க குழப்பிக்கொள்ள தேவையில்லை. கீழுக்கு நாம பார்ப்போம். இப்ப இவர்த்தடி நான் என்ன செல்லு வாரேன்னு சொன்னா 2 இன்புட் உண்டு ஒரு மெய்நிலை அட்டவணை ட்ரோ பண்ண சொல்லி வந்தா சரியா? இப்ப 2 இன்புட்ல ஒரு மெய்நிலை அட்டவணை வந்தா ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க 2 இன்புட் தானே. நம்மளுக்கு தெரியும் 2 இன்புட் சொன்னா வரப்போறது 4 4 உள்ளீடு தான் சரியா? அப்ப நமக்கு பார்த்தோம்னு சொன்னா நான் சொல்லி இப்ப இந்த இவர்த்தடி சொல்றேன் எக்ஸ் ஒய்ங்கிறது உள்ளீடு ஜெட்டுங்கிறது வெளியீடுன்னு சொன்னா எக்ஸும் ஒய்யும் உள்ளீடு ஜெட் வெளியீடு சரியா? இதுக்கு இப்ப நம்ம பெருமானம் போடணும். எப்பயும் எந்த மெய்நிலை அட்டவணை இதுதான் டிஃபால்ட் வேல்யூ. அவுட்புட் தான் மாறும் எப்பயும் சரியா? அது எப்படி பாக்குறோங்கிறத நம்ம மெதுவா பார்ப்போம் பின்னுக்கு. அப்ப இது 2 இன்புட் தானே. அதாவது 2 உள்ளீடுகள் இருக்கிற மெய்நிலை அட்டவணை எப்படி வரும்னுச்சுன்னா இப்ப நாம இந்த முதலாவது இந்த குளம் இருக்கு தானே. இதுக்கு 2 0 போடுறேன். 2 0 அதுக்கு பிறகு 2 1 சரியா? 2 0 2 1. இப்ப 2 போட்டுட்டோம் தானே. அடுத்தது இங்கால 0 1 0 1. இதுதான் 2 இன்புட் மெய்நிலை அட்டவணை போடுற பேட்டர்ன் சரியா? இது எப்படி நிரப்புறங்கிறத பின்னுக்கு தான் நம்ம பார்ப்போம். இவ்வளவு இல்ல. நான் இவ்வளவு இங்க என்னத்த சொல்றேன்னு சொன்னா மெய்நிலை அட்டவணைன்னா இதுதான். இது இப்படித்தான் போடணுங்கிறது தான் இங்க சொல்றேன் சரியா? அப்ப பார்த்தோம்னு சொன்னா எக்ஸ் ஒய்ங்கிறது உள்ளீடு சரியா? ஜெட்டுங்கிறது வெளியீடு. அப்ப எக்ஸ் ஒய்க்கு போறோம்னு சொன்னா என்ன சொல்லணும்னு எக்ஸ் முதலாவது இருக்கிறதுக்கு 2 0 விளங்கிக்கணும். அடுத்ததுக்கு 0 1 0 1. இதுதான் எப்பயும் 2 இன்புட் மெய்நிலை அட்டவணைக்கு விளங்கிட்டா? ஃபர்ஸ்ட்டுக்கு இங்க 2 0 போட்ட மாதிரி இங்க 4 1. இப்படி சிம்பிளா பாடமாக்கீங்க. சிம்பிள் இது. அடுத்தது இங்க 2 1 2 0 2 0 1 0 1. மூணாவது அலகு படிக்கிற நேரம் சரியா? பைனரி பெறுமதி தானே. இப்ப
சைபர்ங்கிறது இப்ப இது டெசிமல் இலக்கத்துல இருந்துச்சுன்னா இதை பைனரிக்கு எழுதுற நேரம் இது எப்பயும் பூஜ்ஜியம் தானே. என்ன பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று, இது எழுதினா பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று. இந்த பேட்டர்ன்ல வரும் அந்த ஓர்டருக்கு தனது வரும் பாருங்க. இதுக்கு வெறுவு பார்த்தோம்னு சொன்னா சைபர். நான் சொல்றது விளங்கும்னு நினைக்கிறேன் சரியா. இருங்க கழிச்சிட்டு அந்த அட்டவணையோட பெருமதியை பார்ப்போம். இப்ப நான் அப்ப பைனரி பெருமதி இருக்குதானே. நாம யூனிட் 3 படிக்கிற நேரம் பார்த்திருந்தோம். ஒரு டெசிமல்ல இருக்கிறத பைனரிக்கு மாத்திர எழுதுறது சரியா. அப்ப இந்த அட்டவணையில உண்மையா பெருமதி பார்த்தோம் சொன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நம்பர்ல வரும். சைபர் ஒன்று ரெண்டு மூன்று ஓர்டர்ல வரும். இதுர பெருமதி சைபர், இதுர ஒன்று, இதுர ரெண்டு, இதுர மூணு, இதுர நாலு. உங்களுக்கு விளங்கும்னு நான் நம்புறேன். 30 மினிட் கிளியரா படிச்சாக்களுக்கு விளங்கும். அதாவது இத ரெண்டின் பூஜ்ஜியம் எடுப்போம், இதை ரெண்டின் ஒன்று எடுப்போம். ரைட், அது உண்மையோட தேவையில்ல வேணாம். நான் கீழுக்கு போறேன். அடுத்தது உங்களுக்கு விளங்கும் சரியா. இவர்த்தடி நம்ம மெயினா பாக்குற விஷயம் எப்படி மெயின்ல ஆட்டம்னா போடுறங்கிறது தான். 2 இன்புட்னா 3 இன்புட்னா எப்படி சரியா. நான் கீழுக்கு போயிட்டு நான் வழங்கப்படுத்துறேன். ஓகே. இப்ப நம்ம பார்த்திருந்தோம் தர்க்க சுற்றுக்கள் பார்த்திருந்தோம். அதுல இப்ப தர்க்க வாயில்கள் பார்க்க போறோம். தர்க்க வாயில்கள்ல அடிப்படை தர்க்க வாயிலும் இருக்கி, சேர்மான தர்க்க வாயிலும் இருக்கி. அடிப்படை தர்க்க வாயிலுக்கு உதாரணம் தான் என் கேட், ஓ கேட், நோட் கேட். அது மூணையும் தான் ஃபர்ஸ்ட்டுக்கு நாம என்ன செய்யறோம் பார்க்க போறோம். விளங்கிட்டா. என் கேட், ஓ கேட், நோட் கேட். சரி, என் ஓ நோட். ரைட், இப்ப பார்ப்போம். என்கேட் எடுத்தோம்னு சொன்னா அதுல படம், அதாவது தர்க்க வாயில் எப்படி அமைஞ்சிருக்குன்னு சொன்னா இதுதான் அதுல படம். என்கேட் என்கேட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா பெருக்குதல். என்ன செய்யற பெருக்குற. பெருக்கலுக்கு இதுவும் யூஸ் பண்ணப்படும், இதுவும் யூஸ் பண்ணலாம் சரி. இல்லாட்டி டொட்டும் பாவிக்கலாம். பெருக்கலுக்கு என்ன, நம்மளுக்கு நார்மலா பெருக்குதல் சொன்னா என்ன, ரெண்டையும் மூணையும் பெருக்கி ஆறுங்கிறது என்ன பெருக்குதலுக்கு இந்த அடையாளம் பயன்படுத்துவோம். அப்படி இல்லாம டொட்டும் பயன்படுத்தலாம். 2 x 3 6ங்கிற மாதிரி 2.3 ஈக்குவல் 6. இது ஐசிடில 2 டொட் எதுக்கு பயன்படுத்துற பெருக்குதல். 2 3 6ன்னு சொல்லி செல்லலாம் சரியா. இப்ப என் கேட்ட பார்ப்போம். ரெண்டு கோடு வந்து இப்படி எழுதினா சரி. அந்த வளைவு எப்படி அந்த ஷேப்ல வந்து சொல்லி தான் என்கேட்னு சொல்லி செல்லுவோம் சரியா. என்கேட் இதுக்கு நீங்க செல்லுங்க, எனக்கு மெசேஜ் போடுங்க அப்போ. இதுல இங்க உள்ளீடு என்னென்ன பயன்படுத்தப்பட்டிருக்கு. நான் பக்கத்துல இதற்கான மெயின் நீங்க இன்னைக்கு உள்ளீடு என்ன வெளியீடு என்னன்னு உங்களுக்கு விளங்கி இருந்தா மெசேஜ் போடுங்க. சரியோ போலையோ போடுங்க ஆகும். இதை வச்சு கொண்டு நான் இதுல மெயின் நிலை அட்டவணையை தான் நீங்க போட்டிருக்கேன் சரியா. அப்ப உள்ளீடு என்ன வெளியீடு என்ன வரும் மெசேஜ் உண்டு. ஆராய்ச்சியும் ஒருவராவது உள்ளீடு என்ன வெளியீடு என்ன மெயின் நிலை அட்டவணை நான் பக்கத்துல போட்டிருக்கேன். நான் சொல்லி மெயினிலே அட்டவணையில கட்டாயம் இப்ப 2 இன்புட் 2 இன்புட்டுக்கு தொங்கல் இருக்கிறது வெளியீடு, முன்னிக்கு இருக்கிறது உள்ளீடு.
ரைட், ஆன்சர் சென்ட் பண்ணிருக்கிறாங்க. ரைட், இங்க பார்த்தோம்னு சொன்னா உள்ளீடு ஏயும் பியும். ரைட், இங்க இப்ப இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணாட்டியும் இந்த மெய்நிலை அட்டவணை நான் வழங்கப்படுத்தினேன் தானே. இது டூ இன்புட் மெய்நிலை அட்டவணை. ஏன் இங்க 4 வரிகள் காணப்படுது. ரெண்டின் மடங்குல 2 4 தானே. 4 அப்ப 4 உள்ளீடு வழங்கப்பட்டிருக்கு. அப்ப இதுல உண்மையாகவே உள்ளீட்டுக்கு என்ன சொல்லிருக்கு? ஏங்கிறதும் ஒரு உள்ளீடு, பிங்கிறதும் உள்ளீடு. வெளியீடு என்ன? இந்த கியூ ஈக்குவல் ஏ டாட் பி. நீங்க வெளியீடு கியூவையும் வெளியிட செல்லலாம், இல்லாட்டி ஏ டாட் பியும் செல்லலாம். சரியா, அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஏ டாட் பியும் செல்லலாம், கியூவையும் செல்லலாம். ஏன் இந்த ஈக்குவல் படுத்திருக்கிறதால. ரைட், அப்ப என்கேட் இருக்குதானே. என்கேட்டுங்கிறது எப்படிப்பட்டதுன்னு சொன்னா பெருக்கலுக்குரியது. இங்கே ஏபி இல்லாம சிடிங்கிற உள்ளீடு வழங்கப்பட்டா, எப்படி சிடிங்கிற உள்ளீடு வழங்கப்பட்டா இங்க வரப்போறது சி டி இப்படி வரும். இந்த சிடிய சும்மாவும் எழுதலாம், இல்லாட்டி சி டாட் டின்றும் எழுதலாம். வழங்குதா? சிடி பக்கத்துலனா வட்டை டொட்டிக்கு பெருக்கப்படு வழங்கும். சிடின்றும் எழுதலாம், இல்லாட்டி சி டாட் டின்றும் எழுதலாம். இந்த பெருக்கல் அடையாளம் எல்லாம் இங்க நம்ம பயன்படுத்துறதில்ல. அதுக்குதான் டொட் பயன்படுத்துறோம். இல்லாட்டி பெருக்களுக்கு அது இல்லாமலே பக்கத்துல எழுதினா சரி, பெருக்கல் தான் வழங்கும். அப்ப என்கேட் வழங்கிட்டா. இப்ப நான் இவரத்தடிய சரியா, இப்ப நார்மலா சொல்லணும், இந்த ஏ இல்ல சரியா. இப்ப எக்ஸ் இருக்கு, இங்க y இருக்கு. அப்ப அவுட்புட் என்ன வரப்போகுது? எக்ஸ் ஒய் என்று வரும். எக்ஸ் ஒய் ஏன் பெருக்கப்படுது? என்கேட்ற பண்பு என்ன? பெருக்கப்படுதல். ரைட், இப்ப பார்ப்போம். இங்க மெய்நிலை அட்டவணைக்கு தானே. மெய்நிலை அட்டவணை இந்த என்கேட்டுக்கு போட்டிருக்கு. மெயின் கேட்டுக்கு மெய்நிலை அட்டவணை போட்டிருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு நான் சொல்லியிருந்தேன் உள்ளீடுகளை தான் ஃபர்ஸ்ட்டுக்கு போடுறோம், அதுக்கப்புறம் வெளியீடு. இங்க நான் கியூன்னு சொல்லி போட்டீங்க தானே. இது இல்லாம கியூவையும் இவர் தெரிய போடலாம். இந்த ஈக்குவல் ஏ டாட் பி இல்லாம கியூண்டு மட்டுமே போடலாம். நீங்க இந்த அவுட்புட்ல கியூண்டு மட்டுமே போட்டாலும் சரி. சரியா, நான் உங்களுக்கு விளங்குறதுக்காக வேண்டி ஈக்குவல் ஏ டாட் பின்னு சொல்லி போட்டுருக்கேன். உங்களுக்கு எல்லாம் விளங்கணுமே. ஃபர்ஸ்ட்டுக்கு நாம என்ன செய்யறேன்னு சொல்லி பார்த்தா, இது இல்லை இவர் தடிய இல்லைன்னு நினைச்சு கொள்ளுங்க. இதுக்கு பெருமதி நாம இனித்தான் காண போறோம். ரைட், இப்ப இதுக்கு பெருமதி என்ன செய்யறோம்? இனித்தான் காண போறோம். Right. இங்க பார்த்தோம் விஷயம், நம்ம இப்ப என்னன்னு படிச்சோம்? இந்த இந்த என் கேட்டுங்கிற தர்க்க வாயில் ஏயும் பியும் என்ன செய்யுமாம்? உள்ளீடுகளை வழங்கினா பெருக்கி அதோட பெருமதியை தரும். சரியா, அப்ப நான் சொல்லியிருந்தேன் முதலாவது உள்ளீடுக்கு எப்படி வழங்குற? 0 0 1 1, அடுத்ததுக்கு 0 1 0 1. இதுதான் எப்பயும் அதுக்கு பெருமதி போடுற முறை. சரியா, இப்ப நம்ம என்ன செஞ்சிட்டோம்? அந்த பெருமதியில போட்டுட்டோம். இப்ப என்ன செய்ய போறோம்? ஒவ்வொரு வரியாக பெருக்க போறோம். நம்ம ஏன் பெருக்க போறோம்? என்கேற்ற தொழில் என்ன? பெருக்கல் மேற்கொள்றது. பெருக்கிறது தான் என்கேற்ற தொழில், என்கேட். சரியா, அப்ப சைவரையும் இங்க பெருக்கிற நேரம் 0 தான் விட. 0த்தையும் 1டையும் பெருக்கிற நேரம் 0 தான் விட. 1டையும் 0த்தையும் பெருக்கிற நேரம் 0 தான் விட. 1டையும் பெருக்கிற நேரம் 1 விட. இப்ப விளங்கிட்டா? அப்ப அவுட்புட் எப்படி வருதுன்னு சொல்லி இந்த பாயிண்ட்ஸ் போட்டி பாருங்க. என் வாயிலின் ஒரு என் வாயிலின் வருவிளைவு 0 ஆவதற்கு குறைந்தது ஒரு உள்ளிடுகையேனும் 0 இருக்க வேண்டும். இப்ப இந்த பாயிண்ட்ஸ்ல என்ன சொல்ல வரான்னுச்சுன்னா, 0த்தோட எண்ணத்தை பெருக்கினாலும் அது 0 ஆகும்னு சொல்லி சொல்றான். சரியா, இப்ப என்கேற்ற பண்பு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, இப்ப 2 உள்ளீடு இல்லாட்டி இதே 3 உள்ளீடு வந்திருந்தா கூட சரியா, என்கேட்டுக்கு இப்ப நீங்க நினைக்கலாம் இவர் என்கேட் இதே மாதிரி தான் வரணும் சொல்லி இல்ல. சரியா, என்கேட் இப்படித்தான் வரணும் இல்ல. இப்ப என்கேட்டுக்கு 3 உள்ளீடு வச்சியும் என்கேட் வரலாம்.
ஏபிசின்னு சொல்லியும் வரலாம். அப்ப நீங்க எனக்கு இப்ப மெசேஜ் போடுங்க பார்ப்போம். இந்த ஏபிசின்னு 3 உள்ளீடு வச்சு என்கேட் வந்துட்டுன்னு சொன்னா இதுல அவுட்புட் எப்படிப்பட்டதாக காணப்படும்? இதுல அவுட்புட் எனக்கு அனுப்புங்க பார்ப்போம். நான் இந்த ட்ரூத் டேபிள் கேட்கல. இந்த அவுட்புட் வரத கியூன்னு சொல்லி நான் போடுறேன். இந்த கியூக்கு என்ன வரும்? கியூ ஈக்குவல் என்ன? ஏபிசின்னு 3 உள்ளீடு என்கேட்டுக்கு இருக்குன்னு சொன்னா என்னன்னு வரும்? ரைட். ஆன்சர் சஃபிக் அவர் அனுப்பியிருக்கிற மத்தாக்கள் ரைட். இவன் அனுப்பிடுறாங்க மத்தாக்கள் ஏ டாட் பி டாட் சி. சரியா? அப்ப மூணும் என்ன செய்யும் சொன்னா பெருக்கப்படும். விளங்குதா? ரைட். நான் திரும்பவும் ஷோர்ட்டா சொல்றேன் பாருங்க. என்கேற்ற தொழில் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா பெருக்கலை மேற்கொள்ற. சரியா? என்கேட் என்ன செய்யும்னா பெருக்கலை மேற்கொள்ளும். அந்த வகையில இங்க பார்த்தோம்னா ரைட். என்கேட் பெருக்கலை மேற்கொள்ளும் தானே. அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் என்கேட் எப்படிப்பட்டதாக காணப்படும். அது டிசைனை பாருங்க. இப்படி அந்த வளைவு அழகா காணப்படுது. இப்படி ஒரு நேர்கோடு வந்து அந்த வளைவு இருக்கு. இது என்ன? 2 உள்ளீடுகளை கொண்ட என்கேட். அப்ப 3 உள்ளீடுகளை கொண்ட என்கேட் அதே மாதிரி 3 உள்ளீடுகளை கொண்டிருக்கும். 4 உள்ளீடுகளை கொண்டதும் இருக்கி. 4 உள்ளீடுகளை கொண்டதும் வரும். 5 உள்ளீடுகளை கொண்டதும் அப்படி எத்தனையும் வரலாம். அதெல்லாம் நம்ம இங்க படிப்போம். மேற்படிப்புக்கு யூனிவர்சிட்டிக்கு போனதான் அதுகளை பார்ப்போம். இங்க நமக்கு இருக்கிறது 2 இன்புட்டோட நிப்பாட்டிருக்கான். அதோட 3 இன்புட்டும் வரலாம். 3 இன்புட் எங்க வந்துச்சுன்னா பெரிய கேள்வி எழுத்தான் வரும். சரி, அப்ப என்கேற்ற பண்பு எப்படிப்பட்டதுன்னு சொன்னா முதலாவது அது பெருக்கலை மேற்கொள்ளும். என்கேட் என்ன செய்யும்? பெருக்கலை மேற்கொள்ளும். அப்ப ஏ பின்னு சொல்லி பாக்குற நேரம் ஏ டாட் பின்னு எழுதலாம், இல்லாட்டி ஏ பின்னு எழுதலாம். சரியா? இப்ப ட்ரூத் டேபிள் எப்படி போடுறேன்னு சொல்லி நான் அழகா சொல்லிட்டேன். 2 இன்புட் ட்ரூத் டேபிளுக்கு ஏபிஎஃப்எஸ்டிக்கு போடுறேன். ஏன் இந்த ஏபி போடுறோம்? இந்த படத்துல ஏஐயும் பிஐயும் தான் என்ன செஞ்சிருக்காங்க? உள்ளீடாக வழங்கியிருக்காங்க. இந்த வாயில இங்கல பகுதி இந்த இது கிஞ்சலைக்கிற பகுதிகள் உள்ளீடுகள் என்றும் இங்கல வாரத்தை வெளியீடு செல்லுவோம். வழங்குதா? இப்ப ஏயும் பியும் தானே உள்ளீடாக வழங்கப்பட்டிருக்கு. இது வெளியீடு. அப்ப இங்க இது பெருக்கப்படுது, இதுவும் பெருக்கப்படுது, இதுவும் பெருக்கப்படுது. பெருக்கப்பட்ட இது வரும். அப்ப நமக்கு தெரியும் நம்ம மெட்ஸ்லயே 6ஆம் ஆண்டுல இருந்து இல்ல நம்ம பிறந்ததுல இருந்து கணிதம் படிக்கும். எப்படி? பூஜ்ஜியத்தோட எதை பெருக்கினாலும் பூஜ்ஜியம் தான். அதைத்தான் இந்த என்கேட் செய்யுது. ஏதாச்சும் ஒரு சந்தர்ப்பத்துல மினிமம் பூஜ்ஜியம் காணப்பட்டுட்டுன்னு சொன்னா அது அவுட்புட் பூஜ்ஜியத்தை தான் வெளியிடும். சரியா? அடுத்தது பார்த்தோம்னா இதற்கான மின் சுற்று வரைபடம் ஒன்று இருக்கு. அதைத்தான் எனக்கு கீழுக்கு போட்டிருக்கேன். என் தர்க்க வாயிலுக்கான மின் சுற்று. இப்ப சில நேரம் கேள்வியில வரலாம், சில நேரம் வராமல முன்னலாம். இதையும் பார்ப்போம். நமக்கு தெரியும் இத மின்குமிழ் என்று எடுங்க. இது என்ன? மின்குமிழ். மின்குமிழ்னா என்ன? லைட். நம்மளுக்கு தெரியும். அப்ப இங்க பார்த்தோம்னு சொன்னா இது ஒரு சுவிட்ச். இது ஏங்கிற உள்ளீடு, இது பிங்கிற உள்ளீடு. இதை நம்ம சுவிட்ச் என்று சொல்லி பார்ப்போம். இப்ப நான் ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன் 0 சொல்லி ஒரு விஷயம், 1 ஒரு விஷயம். இது ரெண்டும் தான் எப்பயும் அவுட்புட்டாக வரும் சொல்லியிருந்தேன். 0 சொல்லி சொல்றது திறந்த நிலையும். சரிங்க, புதுசா ஜாயின் பண்ணிக்கிறவங்க அவருக்கு காட்டித்தான் செல்லும். பாருங்க. தர்க்கத்தை பயன்படுத்தி யாதேனும் ஒன்றை மேற்கொள்ளும் போது 2 பெறுபேறுகள் கிடைக்கும். எப்படி? 2 பெறுபேறுகள் கிடைக்குமா? முதலாவது ஒன்றுன்னு செல்றது மூடப்பட்ட நிலை. மூடப்பட்ட நிலை அதோட இணைந்ததாக காணப்படும். அந்த சந்தர்ப்பத்துல லைட் பத்தும். மூடப்பட்ட நிலையில சுவிட்ச் என்ன செஞ்சு போடப்பட்டிருக்கு மூடப்பட்ட நிலையில. அப்ப அடுத்து திறந்த நிலையை 0 சொல்லி செல்லுவோம். திறந்த நிலையை 0 சொல்லி செல்லுவோம். இங்க பார்த்தோம் சொன்னா இப்ப நீங்க செல்லுங்க. இங்க ரெண்டும் என்ன சந்தர்ப்பத்துல காணப்படுகிறது? 0த்துல இருக்கா? இப்ப ஏயும் பியும் ஒரே மாதிரி தானே இருக்கு. சரியா? ஏயும் பியும் ஒரே மாதிரி இருக்கு. அந்த கேட், அதாவது என்ன? அந்த டோர் மாதிரி இருக்கிறது ஒழுங்கி. அது மூடப்பட்ட நிலையிலேக்கா திறக்கப்பட்ட நிலையிலேக்கா இதுக்கு நம்ம ஒண்ட கொடுக்குறியா 0 கொடுக்குறியான்னு எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று தாங்க.
ஆன்சரை சரியா பார்த்து போடுங்க பாப்போம். ம், இது பார்த்தோம்னு சொன்னா நமக்கு திறக்கப்பட்ட நிலையில இருக்கு. மூடப்பட்ட நிலை எப்படி காணப்படும் சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, இது இப்படி மேல் நோக்கியதாக காணப்படாம இப்படி கீழ் நோக்கியதாக மொத்தமாகவே ஒரு நேர்கோடு மாதிரி காணப்படும். இதைத்தான் மூடப்பட்ட நிலை என்று சொல்லி சொல்லுவோம். ஆனா இங்க பார்த்தோம்னு சொன்னா இது திறக்கப்பட்ட நிலையில் இருக்கு. பூஜ்ஜியமாக காணப்படும். பாருங்க, திறந்த நிலை என்னன்னு சொல்றேன்? பூஜ்ஜியம் அல்லது ஆஃப். அதாவது இப்ப இது என்னத்துக்கு இது சொல்றோம்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, இந்த ஒன் ஆஃப் மூடப்பட்ட திறக்கப்பட்ட நிலை எதுக்குன்னு சொன்னா, அந்த கேட்ஸை வச்சு கொண்டுதான் நம்ம அந்த இப்ப லைட் சுவிட்ச் எல்லாம் ஒர்க் பண்ற இதுகளை கொண்டு சரி நீங்க நினைச்சு கொள்ளுங்க. அதுகளுக்கு தனி இதை போய் செல்லப்படும். இது மின் சுற்றோட கனெக்ட் பண்றோம். அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. ஒன்று சொல்றது முதலாம் நம்பர்ன்னு சொல்லி சொல்றது மூடப்பட்ட நிலை. அதாவது இப்ப பாருங்க, இப்ப ஒரு வயர் ஒன்று இருக்கு சரியா, ஒரு வயர் ஒன்று இருக்கு சரியா, இதான் வயர். இதான் இப்படி வந்து இடையில பேட்டரியோட கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. இங்க லைட் இருக்கு, இந்த வயரும் இணைக்கப்பட்டிருக்கு சரியா. நான் இப்ப சயின்ஸுக்கு போறோம். இப்ப இதுதான் சுவிட்ச். இதுதான் சுவிட்ச். என்ன? இதுதான் சுவிட்ச். இந்த சுவிட்ச் பார்த்தோம்னா திறக்கப்பட்ட நிலையில இருக்கு. இப்ப இந்த சந்தர்ப்பத்துல லைட் பத்துமா? இல்ல, நான் லைட் பத்துமா? லைட் பத்த மாட்டா. ஏன் லைட் பத்த மாட்டா? இந்த வயரும் தொடுகையில இல்லையா? இப்படி தொடுகையில இருந்தா தானே கரண்ட் கனெக்ஷன் ஒன்று போகும். அப்ப இப்ப இது என்ன சந்தர்ப்பத்துல இருக்கு? ஆஃப் நிலையில இருக்கு. அதைத்தான் பூஜ்ஜியம் நிலை, ஆஃப் நிலை, திறந்த நிலைன்னு சொல்லி சொல்றேன். விளங்குதா? எல்லாமே நான் உங்களுக்கு கிளியரா தான் போட்டிருக்கேன். பூஜ்ஜியம் அல்லது ஆஃப் அல்லது திறந்த நிலைன்னு சொல்லி சொல்லுவோம். இது திறக்கப்பட்டு தானே காணப்படுது. அப்ப இத பூஜ்ஜியம் அல்லது ஆஃப்னு சொல்லி சொல்லலாம், அல்லது திறக்கப்பட்ட நிலை. அப்ப இது ஆஃப் பண்ணிருக்கு. சுவிட்ச் என்ன செஞ்சிருக்கு? ஆஃப் பண்ணிருக்கு. சுவிட்ச் ஆஃப் பண்ணிருந்தா லைட் பத்துமா? லைட் பத்த மாட்டா. ஏன்? இந்த கனெக்ஷன் சரியா இல்லை. நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, இப்படித்தானே சுவிட்ச் இருக்கும். அந்த சுவிட்ச் என்ன செஞ்சுட்டேன்? கனெக்ட் பண்ணி விட்டேன். கனெக்ட் பண்ணி விட்டா இது ஒன் பண்ணின நிலை, அல்லது ஒன்றுங்கிற நிலை, அல்லது ட்ரூ உண்மை நிலை சரியா, அல்லது மூடப்பட்ட நிலை. ஏன்? சுவிட்ச் மூடி இருக்கு. இவர தள்ளி பாத்தீங்களா? மூடி இருக்கு பாத்தீங்களா? திறந்தா மேலுக்கு ஆயிருக்கு. ரைட். அப்ப அழகா இவர தள்ளி நான் படத்தை போட்டு கிரி காட்டிட்டேன். அப்ப திறக்கப்பட்டு காணப்பட்டா அத பூஜ்ஜியம்ங்கிறது ஆஃப்ங்கிற நிலை. ரைட். ஓகே. அப்ப இப்ப கீழுக்கு நம்ம பார்த்தோம் என்னத்த? என் வாய் கேட்ட பார்த்தோம், என் கேட்ட பார்த்தோம் சரியா. அப்ப இந்த படம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்? இப்ப இது இந்த இந்த சுற்றுல பாருங்க. நீங்க இதுல லைட் பத்துமா இல்லையான்னு சொல்லி சொல்லுங்க அவன் பாப்போம். இது ரெண்டுமே பூஜ்ஜியம்ங்கிற நிலையில இருக்கு. இங்க பார்த்தோம்னா இந்த பூஜ்ஜியம்ங்கிறது என்ன? ஆஃப் பண்ணின நிலை. இது என்ன? ஆஃப் பண்ணின நிலை. இது என்ன? ஆஃப் பண்ணின நிலை. இது என்ன? ஒன் பண்ணின நிலை. அப்ப இவ்வடுத்தடி சொல்லுங்க, இந்த சந்தர்ப்பத்துல லைட் பத்துமா பத்தாதா? இந்த எக்ஸுங்கிறது தான் லைட். இதுதான் லைட். லைட் பத்துமா பத்தாதா? இன்னைக்கு இதான் வேணும். லைட் பத்துமா பத்தாதா? ரெண்டுமே திறக்கப்பட்டிருக்கு. விளங்குதா? உங்களுக்கு விளங்குதானே? நேரடியா படம் விளங்குதானே? கரண்ட் கனெக்ஷன் போகுமா இல்லையான்னு நீங்க சிந்திக்கலாம். நம்ம 9ஆம் ஆண்டுலயும் சயின்ஸ் படிச்சு தானே வந்து ரைட், சின்னதா ஒரு ஐடியா இருக்கும் தானே. ரைட். பத்தாது லைட் பத்தாது. ரைட். அண்ட் இப்ப இன்னொரு கேள்வி இருக்கும் பாருங்க. இப்ப இங்க பார்த்தோம்னா இது ஒன்றான இருக்கு. இவ்விடத்தடி இது ஒன்றில் இருக்கு. இது ஒன்னிலையில் இருக்கு சரியா. இது ஒன்னிலையில பூஜ்ஜியமும் ஒன்றுங்கிற நிலையில இருந்தா இந்த சந்தர்ப்பத்துல லைட் பத்துமா பத்தாதா? ஒன்றுல இருக்கு, இன்னொன்று ஆஃப்ல இருக்கு. இந்த சந்தர்ப்பத்துல லைட் பத்துமா? ரைட். இந்த சந்தர்ப்பத்துல லைட் பத்தாது. ஏன்? ஒரு பக்கம் திறந்திருக்கு, ஒரு பக்கம் மூடி இருக்கு. அப்ப இவ்விடத்தடிய சின்ன கனெக்ஷன் ஒன்று இல்லை. அப்ப ரெண்டு சந்தர்ப்பத்திலையும் ஒன்னாக இருந்த மாத்திரம் தான் என்ன செய்யும்? லைட் பத்தும். பாருங்க. இப்ப அவுட்புட்ல பார்த்தோம்னு சொன்னா, அவுட்புட்ல நம்மளுக்கு தெரியும். நம்ம
ஸ்டார்டிங்லயே பார்த்தோம் ரெண்டே ரெண்டு அவுட்புட் தான் வரும், ஒன்று பூஜ்ஜியம், இன்னொன்று ஒன்று. அந்த பூஜ்ஜியம்ங்கிறது ஆஃப் பண்ணின நிலை, ஒன்றுங்கிறது ஒன் பண்ணின நிலை, திறக்கப்பட்ட நிலை, பூஜ்ஜியம்ங்கிறது திறக்கப்பட்ட, ஒன்றுங்கிறது மூடப்பட்ட நிலை. சரியா? இப்ப நான் இந்த ட்ரூத் டேபிளை வச்சு கொண்டு செல்லலாம். ஒரே ஒரு சந்தர்ப்பத்துல மாத்திரம்தான் லைட் பத்தும். எப்படி? ஒரே ஒரு சந்தர்ப்பத்துல மாத்திரம்தான் லைட் பத்தும். ஏன்? இந்த நிலையில மாத்திரம்தான். இது எப்படிப்பட்ட சந்தர்ப்பமா இருக்குன்னு சொல்லி பார்த்தா, இது ஏ கேட்டும் பி கேட்டும் மூடப்பட்ட நிலையில இருக்கணும். ஏன்? ஒன்றுங்கிறது மூடப்பட்ட நிலை தானே. இது ரெண்டுமே நேர்கோட்டுல கனெக்ஷன்ல இருந்துச்சுன்னு சொன்னா லைட் என்ன செய்யும்? பிரகாசமாக ஒளிரும். ஏன்? மூடின கனெக்ஷன் என்ன செய்யும்? வரும் தானே. விளங்குதா? இதுதான் அந்த கான்செப்ட். அப்ப என்கேற்ற பண்பு எப்படிப்பட்டதுன்னு சொல்லி தெரியும். அது பெருக்கலை மேற்கொள்ளும். அது ஏதாச்சும் ஒரு உள்ளீட்டு சந்தர்ப்பத்துல பூஜ்ஜியத்தை உள்ளீடாக பெற்றுட்டுன்னு சொன்னா அவுட்புட் என்ன? பூஜ்ஜியமாகத்தான் இருக்கும். இது விளங்கிட்டா? என்கேட் கிளியரா? மெசேஜ் ஒன்று தாங்க. நான் உண்மையா அவ்வளவு மெதுவா தான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ரைட். அப்ப நம்ம என் கேட்ட பார்த்துட்டோம். சரி, அடுத்து நம்ம பார்க்க போறது ஓ கேட். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு யூனிட் ஸ்டார்ட் ஆன உடனே மெயினா ஒரு வசனம் பார்த்திருந்தா, இந்த தர்க்க வாயில்கள் ரெண்டா மெயினா பிரியுது, ரெண்டு வகைப்படுது. முதலாவது அடிப்படை தர்க்க வாயில், இரண்டாவது சேர்மான தர்க்க வாயில் அல்லது கூட்டு தர்க்க வாயில் என்று சொல்லி சொல்லுவோம். அந்த வகையில இப்ப பாக்குறது என்ன? அடிப்படை தர்க்க வாயில். அடிப்படை தர்க்க வாயில்ல முதலாவது என் கேட், அதை பார்த்துட்டோம். அடுத்தது பார்க்க போறது ஓ கேட். என் கேட் அடுத்தது ஓ கேட். அதாவது என் கேட் பெருக்கலை மேற்கொண்ட மாதிரி ஓ கேட் கூட்டலை மேற்கொள்ளும். சரியா? ஓ கேட் கூட்டலை மேற்கொள்ளும். நீங்க அந்த படத்துக்கு இடையில இருக்கிற வித்தியாசத்தை பாருங்க. என் தர்க்க வாயில் பார்த்தோம்னா இந்த உள்ளீடு வழங்குற சந்தர்ப்பத்தில் இது நேர்கோடாக காணப்படும். எப்படி காணப்படும்? நேர்கோடாக. இவ்வளத்தடி இந்த இடத்துல பார்த்தோம்னா அது நேர்கோடாக காணப்படும். ஆனா ஓ கேட் என்ன? கூட்டும். ஓ என்ன செய்யும்? கூட்டும். என் பெருக்கும். சரிங்களா? சரியா? அப்ப ஓ கேட் இவர்த்தரு சின்ன வளைவு ஒன்று வருது. அழகான முறைக்கு வளைவாக அதை நம்ம என்ன செய்யணும்? ட்ரோ பண்ணணும். விளங்குதா? அப்ப என் கேட் எப்படி இருக்கி, ஓ கேட் எப்படி இருக்கு பக்கத்து பக்கத்துல வச்சு காட்டுறேன். சரியா? பக்கத்து பக்கத்துல வச்சு காட்டுறேன். அப்ப மிஸ் பண்ணிடக்கூடாது. இதுதான் என் கேட் என்று தெரிஞ்சிருக்கணும், இதுதான் ஓ கேட் என்று தெரிஞ்சிருக்கணும். சரி, இதுக்கு இந்த என் கேட் பெருக்கலை மேற்கொண்ட மாதிரி ஓ கேட் கூட்டலை மேற்கொள்ளும். அவ்வளவுதான், சின்ன வித்தியாசம் தான். ரைட். இப்ப பார்ப்போம். ரைட். இப்ப என்ன செய்வோம்? இப்ப பார்ப்போம். இப்ப இங்கேயும் பார்த்தோம்னு சொன்னா ஓ கேட்லயும் பார்த்தோம்னு சொன்னா இங்கேயும் உள்ளீடு என்ன நான் வழங்கியிருக்கேன்? ஏயும் பியும் தான். இங்க ஃபர்ஸ்ட்டுக்கு வர்றது என்ன? உள்ளீடுகள். இதுக்கும் பார்த்தோம்னு சொன்னா இவர் தடைய சீன்ற ஒரு உள்ளீடு வழங்கலாம், இங்க டீன்ற ஒரு உள்ளீடு வழங்கலாம், ஈன்ற ஒரு உள்ளீடு வழங்கலாம். எத்தனை உள்ளீடும் வழங்கலாம். உள்ளீடு வழங்க வழங்க இதுல ட்ரூத் டேபிள்ல சைஸ் என்ன செய்யும்? பெருசாகி கொண்டு போகும். ட்ரூத் டேபிள் சைஸ் பெருசாகி கொண்டு போகும். நான் ஒரு கேள்வி கேட்க நான் ஒரு கேள்வி கேட்க பாப்போம். கிளியரா படிச்சீங்களான்னு பாப்போம். இப்ப எந்த இப்ப இந்த ஓ கேட் இருக்குதானே, இங்க ரெண்டே ரெண்டு உள்ளீடு தான் என்ன செஞ்சிருக்கேன்? உள்ளீடு செஞ்சிருக்கேன். அப்ப ரெண்டு உள்ளீடுகளை உள்ளீடு செஞ்சதால இங்க 4 வரிகள் வந்திருக்கு. எத்தனை வரிகள் வந்திருக்கு? 4 வரிகள். இதே இது நான் 4 உள்ளீடுகளை கொண்ட ஓ கேட்டை உருவாக்கினேன்னு சொன்னா இப்படி எத்தனை வரிகள் வருங்கிறது தான் எந்த கேள்வி. சரியா? யாராச்சும் சரியா சொல்லுங்க. நான் கேட்ட கேள்வியே விளங்கணும். 4 உள்ளீடு. உள்ளீடு 4. நான் மெய்நிலை அட்டவணை ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன படிச்சு தந்தேன்? ஏபிசின்னு சொல்லி 3 தான் படிச்சு தந்தேன். அந்த சந்தர்ப்பத்துல 8 வந்துச்சு. அப்ப 4 உள்ளீடு வழங்கினா எத்தனை வரும்? இப்ப 2 உள்ளீடு சொல்ற நேரம் 2 வர்க்கத்துல பார்க்க போறோம். அப்ப 2 வர்க்கம் எத்தனை? 4. அப்ப இது 2 உள்ளீடு. அப்ப 3 உள்ளீடு வந்த என்ன? 2 3.
8 வரிகள் இப்படி வரும். அதே இது 2 4 வந்துட்டு சொன்னா 4 உள்ளீடு வந்தா 16 வரும். விளங்குதா? 16 வரிகள். ஆனா 4க்கு போக மாட்டான். நான் இவ்வளவு நேரம் கத்தி கத்தி படிச்சதை பாக்குறதுக்கு தான் சொல்லி பார்த்தேன். 4 வந்தா எத்தனை வரிகள் வரும்னு சொல்லி. இங்க பாருங்க. நான் இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இங்க 2 உள்ளீடுகள். அப்ப 2 மடங்களானு பார்க்கணும். 2 2 4. அப்ப 4 வரிகள் வந்திருக்கு. இங்க 3 உள்ளீடுகள். அப்ப 2 மடங்களானு பார்க்கணும். 2 3 8. 8 வரிகள் வந்திருக்கும். சரியா? அப்ப இதே மாதிரி இங்கால டீண்டு ஒன்று வந்து இங்கால கியூ வந்தா டீண்டு ஒரு உள்ளீடு வந்தா 2 4. அப்ப 2 தர 2 தர 2 தர 2 16. வழங்கிட்டா? சில நேரம் எம்சிக்குள்ள சும்மா போட்டுருவான். 4 உள்ளீடுகளை கொண்ட ட்ரூத் டேபிள் ஒன்று அமைக்கும் போது எத்தனை உள்ளீடுகளாக அந்த வரிகள் காணப்படும் சொல்லி ஏதோ ஒரு சிம்பிளா கேட்டுட்டாண்டுச்சுன்னா இது சின்ன ஒரு கேள்வி. இது அந்த சந்தர்ப்பத்துல நம்மளுக்கு தெரியாம போயிடுச்சுன்னா சும்மா அநியாயம் தானே 2 மார்க்ஸ். ரைட், ஓகே. 2 ஒரு மார்க்ஸ். ரைட். அப்ப ஓ என்கேட் பெருக்கலை மேற்கொள்ளும் மாதிரி ஓகேட் கூட்டலை மேற்கொள்ளும். சரிங்களா? ஓகே. இப்ப பார்ப்போம். இந்த பாயிண்ட்ஸ்ல பாருங்க. ஓ வாயின் வருவிளைவு ஒன்று ஆக ஓ வருவிளைவு அதைத்தான் வெளியீடுன்னு சொல்லி செல்லுவோம். வெளியீடைத்தான் வருவிளைடும் செல்லுவோம். வருவிளைவைத்தான் வெளியீடு. வெளியீடா என்ன? உள்ளீடு இல்ல, வெளியீடு. விளங்கிட்டா? வெளியீடு. ஓ விளைவு ஒன்று ஆக அமைவதற்கு. அப்ப இது எவர்த்தடி இந்த ஒன்று வார்த்தை பத்தி கதைக்கான் வெளியீடு இல்ல. அப்ப இந்த ரோல ஒன்றாக அமைவதற்கு குறைந்தது ஆக குறைந்தது ஒரு உள்ளீடேனும் ஒன்றாக அமைந்திருக்க வேணும். இப்ப உள்ளீடு இங்க 2 தானே இருக்கு. இதுல இந்த 2ல எங்கேயாச்சும் ஒரு இடத்த ஒன்று வந்துட்டு இருந்துச்சுன்னா வெளியீடு ஒன்றுதான். இப்ப பார்ப்போம். முதலாவதுல இங்க 0 தான் முதலாவது உள்ளீடு, 2வது உள்ளீடு 0. அதால தான் 0 வந்திருக்கு. இந்த ட்ரூத் டேபிள் போடுற பேட்டர்ன் தெரியும் தானே? 0 0 1 1 0 1 0 1. இந்த பேட்டர்ன்ல போட்டா சரி. அப்ப இதுல என்ன செய்யற? கூட்டலை மேற்கொள்ளும். இதோட இதை கூட்டுற, இதோட இதை கூட்டுற, இதோட இதை கூட்டுற. அப்ப கூட்டினா சைவரையும் கூட்டினா 0. ஒன்றையும் சைவரையும் கூட்டு, சைவரையும் ஒன்றையும் கூட்டா 1. ஒன்றையும் சைவரையும் கூட்டா 1. ஒன்றையும் ஒன்றையும் கூட்டா 1. ரைட். நீங்க வரலாம். எப்படி வரலாம்? ஒன்றையும் கூட்டினா 2 இப்படி சொல்லி வரலாம். எப்படி? 1 + 1 = 2. இப்படி நீங்க வந்து நின்ற போடா. ஏன்? இது ஐசிடி. நாம இங்க கூட்டுறது பைனரி கூட்டல். சாரி, பைனரில இதுல இதுல இருக்கிறது நம்ம ஜஸ்ட் நம்ம என்ன இரும தான் கூட்டுறோம். சரியா? அந்த இதுல பாக்குற நேரம் ஒன்றையும் கூட்டினோம் சொன்னா நமக்கு வரப்போறது ஒன்றுங்கிறது தான். சரியா? பைனரி இலக்கங்களை இவர்த்தடி நம்ம கூட்டுறோம். பார்த்தோம் சொன்னா ஒன்றையும் கூட்டினா 1. நம்ம இதெல்லாம் 3வது யூனிட்ல படிச்சு போட்டு தான் 4வது யூனிட்டுக்கு வந்திருக்கோம். நான் சொல்லியிருந்தேன். நீங்க முதல் கிளாஸ்கள் ஜாயின் பண்ணி பார்க்காதாக்கள் என்ன கான்டாக்ட் பண்ணி பே பண்ணி ரெக்கார்டிங்ல எடுத்து படிச்சு கொள்ளுங்க. கிளியர் அது எழுதிக்கலாம். சரியா? ஓகே. ஒன்றையும் கூட்டினா உண்டு சொல்லி ஞாபகம் இருக்கணும். அப்ப இந்த ஓ கேட் போற நேரம் ஒன்றையும் கூட்டி வரத்து 2 போட்டா நம்ம மேலுக்கு டேபிள் அமைச்சதும் பிள்ளையாப்பிட்டு ஏன் பக்கத்துல வண்டியோ பார்த்து எழுதியிருக்கான். நம்மளுக்கு இந்த இப்ப நீங்க இப்ப பார்க்கணும்னா இது 3ஐயும் சரியா போட்டு இதை பழச்சி போட்டா இது மேலுக்கு 3 செஞ்சவங்களுக்கு இது செய்ய தெரியாதான்னு சொல்லி போட்டு ஃபுல்லாவே போட்டு மார்க்ஸ் இல்லாம ஆகிட்டு. சரியா? ஞாபகம் இருக்கட்டும். ரைட், ஓகே. அப்ப இந்த ஓகேற்ற தர்க்க வாயிலுக்கான மின் சுற்று பார்த்தோம் சொன்னா என்ன காணப்படுது? நமக்கு தெரியும் ஏபில 2ல ஏதாச்சும் ஒரு சந்தர்ப்பத்துல அது மூடப்பட்ட நிலையில காணப்பட்டா, அதாவது ஒன்றுங்கிற நிலையில காணப்பட்டுச்சுன்னு சொன்னா மூடப்பட்ட நிலையில. சரியா? லைட் என்ன செய்யும்? பத்தும். இப்ப நீங்க சொல்லுங்க, இவர்த்தடிய இது என்ன நிலையில் காணப்படுகின்றது? இந்த ஏ கேட்டும் பி கேட்டும் எந்த நிலையில
மூடப்பட்ட நிலை ஒன்றா, திறக்கப்பட்ட நிலை பூஜ்ஜியமா? Right. இது பூஜ்ஜியம் என்ற நிலை திறக்கப்பட்ட நிலையில் காணப்படுகின்றது. Right. திறக்கப்பட்ட நிலையில காணப்படுது. அப்ப நமக்கு தெரியும் கோகேட் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, ஏதாச்சும் ஒரு சந்தர்ப்பத்துல அது ஒன்றுங்கிற நிலையை கண்டுட்டுன்னு சொன்னா லைட் என்ன செஞ்சும் பத்திரும். ஏன் அது லைட் பத்திரும்? இப்ப பார்த்தோம்னு சொன்னா இதானே வெற்றி கரண்ட் போகுது. அப்ப கரண்ட் என்ன செய்யும்னா இப்படி வந்து இப்ப பார்க்கும் 2ஆ பிரிஞ்சு போகுது. 2ஆ பிரிஞ்சு போய் பார்த்தாலும் 2 பக்கமும் திறக்கப்பட்ட நிலையில என்ன செய்யுது காணப்படுது. இத ஒரு சந்தர்ப்பத்துல மூடப்பட்ட நிலைய மாத்திட்டோம்னு சொன்னா, கரண்ட் எப்படி குயிக்கா ஓடி போய் இதோட கனெக்ட் ஆயிரும். மின்சாரம் போய் என்ன செய்யும் கனெக்ட் ஆயிரும். அப்ப லைட் என்ன செய்யும் பத்திரும். ஆனா இங்க 2 சந்தர்ப்பத்திலயும் என்ன செஞ்சிருக்கு திறக்கப்பட்டு காணப்படுறதால லைட் என்ன செய்ய மாட்டா கரண்ட் கனெக்ஷன்ல இல்ல. ஃபர்ஸ்ட்க்கு ஏ திறந்த மாதிரி இப்ப பிஏ விட்டோம்னு பிஏ திறந்தோம்னா இதுக்குள்ள போகும். 2மே மூடப்பட்ட நிலையில் இருந்தாலும் என்ன செய்யும் லைட் பத்தும். ஏன் 2க்குள்ளாலையும் கரண்ட் போய் நல்லா பத்தும். வழங்கிட்டா? இதுதான் ஓ கேட். ஓ கேட் வழங்கிட்டா? என்கேட் என்ன செய்யும்னு சொன்னா பெருக்கலை மேற்கொள்ளும். ரைட். என்கேட் என்கேட் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி பாருங்க. ஓ கேட் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி பாருங்க. 2க்கும் இடையில இருக்கிற வித்தியாசம் அந்த வளைவும் இங்க இருக்கிற நேர்கோடும் தான். இது பெருக்கலை மேற்கொள்ளும், இது கூட்டலை மேற்கொள்ளும். நாம சரியா? அப்ப இப்படி ஒரு என் கேட் வருன்னு சொல்லி வைப்போம். இது ஒரு என் கேட் சரியா? இன்னொரு என் கேட் வந்து நான் ட்ரா பண்றேன். இங்க உள்ளீடுகள் சரியா? உள்ளீடுகள் எக்ஸ் ஒய் வழங்கப்படுதுன்னு சொன்னா அவுட்புட் என்னையா வரும்? எக்ஸ் ஒய் என்று வரும். அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க எக்ஸ் டாட் ஒய் என்றும் எழுதலாம். சரியா? வழங்கிட்டா? அப்ப இதுக்கு ட்ரூத் டேபிள் எழுதுச்சுன்னா இங்க எக்ஸ் வரும், இங்க ஒய் வரும், இங்கல எக்ஸ் ஒய் வரும். இப்ப இதுல பெறுமதி எல்லாம் உண்டுதான், பெருக்கி பெருக்கி போட்டா சரி. எல்லாமே உண்டுதான் டூ இன்புட்ல. சரியா? பண்ணிட்டு தானே இதுதான் என்கேட். நான் ரெக்கார்டிங் சென்ட் பண்ணுவேன். நீங்க ரெக்கார்டிங் திரும்ப பார்க்க இயலும். எந்த இஷ்யூவும் இல்லை. எனக்கு என்ன 8 மணிக்கு கிரேட் 11 கிளாஸ் இருக்கு. சரியா? ரைட். அப்ப நாம அப்படி பார்த்தோம்னா என் கேட் பார்த்துட்டோம். எப்படி என் கேட்டை பார்த்துட்டோம். ஓ கேட்டும் பார்த்துட்டோம். சரியா? என் கேட் பார்த்துட்டோம். ஓ கேட் பார்த்துட்டோம். அடுத்தது நொட் கேட்னு ஒன்று இருக்கு. அடிப்படை தர்க்க வாயில்ல 3வது வாயிலாக அதாவது இறுதி வாயிலாக நொட் கேட் இருக்கு. நொட் கேட் என்ன செய்யும் சொல்லி பார்த்தோம்னு சொன்னா நம்ம வழங்குறது தலகுலாக மாத்தி வழங்கும். இதுதான் நொட் கேட்ற தர்க்க வாயில அமைப்பு. ஒரு முக்கோண அமைப்புல வந்து முன்னுக்கு ஒரு வட்டம் ஒன்று காணப்படும். இப்ப நீங்க இது ஏங்கிறது தான் உள்ளீடு. இதுதான் அவுட்புட். இத நம்ம நொட்கேட் இப்ப நீங்க இவர்ட்ட பி வழங்கினீங்கன்னு சொன்னா அது இஞ்சல வார நேரம் பி டேஷ் பிக்கு மேல ஒரு டேஷ் வரும். இல்லைன்னு சொன்னா இப்படி எழுதுவோம். இது ரெண்டுமே ஒன்றுதான். இது ரெண்டுமே சேம் தான். சரியா? இது ரெண்டுமே ஒன்றுதான். அப்ப அந்த வகையில நான் இங்க பார்த்தோம்னு சொன்னா ஏங்கிறத உள்ளீடாக வழங்கியிருக்கேன். தெரியும் தானே இஞ்சல உள்ளீடு வழங்கும், இஞ்சல வெளியீடு வரும். அப்ப இங்க பார்த்தோம்னு சொன்னா ஏ உள்ளீட வழங்கினா அதுல வெளியீடு என்ன வரும்? ஏ டேஷ் வரும். அத இப்படியும் குறிக்கலாம். அப்ப இதுக்கு இந்த சந்தர்ப்பத்துல பார்த்தோம்ச்சுன்னா 2 உள்ளீடு எப்பயும் வரமாட்டா. நொட் கேட்டுக்கு எப்பயும் ஒரே ஒரு உள்ளீடு தான். இது எஸ்பெஷலி இதுதான். நொட் வாயிலானது பெறப்படும் சமிஞ்சையின் நிரப்பு சமிஞ்சையாக மாற்றி வரி விளைவை தரும். அதாவது 0 நிரப்பி 1 ஆகும். 1 நிரப்பி 0 ஆகும். சரிங்களா? நீங்க இங்க ஏ இல்லாம ஏ டேஷ குடுத்தீங்கன்னு சொன்னா அது இஞ்சல வார நேரம் ஏயா தான் வரும். மாறி வரும். சரியா? அப்ப இப்ப பார்ப்போம். இதுக்கான உண்மை அட்டவணை இதுதான் ட்ரூத் டேபிள். அப்ப உள்ளீடு என்ன எப்பயுமே ஒன்றுதான். அப்ப ஏ தானே இருக்கி. வேற உள்ளீடு 0ம் 1 தான். இதை தாண்டி நம்ம 2, 3 போடலாமா? இல்ல 0ம் 1 தான். அப்ப 0ம் 1 0த்தை உள்ளீடாக வழங்கினா வெளியீடு உண்டாக வரும். 1 உள்ளீடாக வழங்கினா 0 வெளியீடாக வரும். இதுல நொ- தர்க்க
அந்த மின் சுற்றுக்கான வரைபடம் இதுதான். இங்க ரெஜிஸ்டர் அந்த ரெஜிஸ்டரிங்கிற அந்த இந்த இது தடை என்ன சேமிச்சுன்னா இங்க காணப்படும். நீங்க சேமிச்சு கொள்றதுக்கு. அதுதான் மற்ற படங்களை விட இதுல இருக்கிற வித்தியாசம். இந்த படங்களை நம்ம தந்து எதுன்னு சொல்லி மதிக்க செல்வான். அதுக்கு தான் இந்த படங்களையும் போட்டுருக்கு. சரியா? அப்ப நொட்வாயில்னு சொல்லி சொல்றது உள்ளீடாக வழங்கப்படுற சமிஞ்சையோட நிரப்பு சமிஞ்சை வெளியீடாக தரும். அப்ப நாம இப்ப பார்த்திருக்கோம் 3 கேட்ஸ், அதாவது அடிப்படை தர்க்க வாயில்கள், என் ஓர் நொட்டுங்கிற 3 வகையான அடிப்படை தர்க்க வாயில் பார்த்திருக்கோம். அப்ப அடுத்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்ப்போம்னு சொல்லி பார்த்தா கூட்டு தர்க்க வாயில்கள் பார்க்க போறோம். சரி, அப்ப இதுவரைக்கும் நம்ம படிச்சதுல ஏன் டவுட் இருக்கா? கிளாஸ் ரெக்கார்டிங் எடுத்து படிக்கணும்னு சொல்லி சொல்றார்கள். முதலிய ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் எடுத்து படிச்சு கொள்ளுங்க. இந்திய கிளாஸுக்கான ரெக்கார்டிங் சென்ட் பண்ணப்படும். நீங்க பார்த்துக் கொள்ளுங்க. சரியா? ஏன் டவுட் இருக்கா? டவுட் இருக்கீங்களாக்கள் டவுட் இதுல கேட்டுக்கொள்ளீங்க. இல்லாட்டி நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டு கேட்டுக்கொள்ளுங்க. இந்த நம்பர் இலக்கு காணப்படுது. சரியா? விளக்கி இருக்கு.